I'm waiting. நானும் வெயிட்டிங். இந்த படத்துல டைரக்டர் என்ன வந்து நிக்க வைக்கிறாரு, நடக்க வைக்கிறாரு, உட்கார வைக்கிறாரு. கடைசி வரைக்கும் இல்லை. ஒரு 60 வீச கூட சரியா சொல்லி தரல எனக்கு. மொக்க டைரக்டர். இந்த படத்துல ஒரு ஓப்பனிங் சாங், ஒரு டான்ஸ், ஒரு குத்து டான்ஸ், ஒரு ஐட்டம் சாங், ஒரு ஆக்ஷன் சீன், கிளைமேக்ஸ்ல 6 பேக் காட்டுற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தா இந்த படம் ஹிட் ஆயிருக்குன்னு அப்பயே சொன்னேன். கேட்டாரா வரும் ஹேண்ட் இண்டியன் மாதிரி என்னை பிடிச்சி நோட்டார். மோகன்ஜி சார் என்னை வச்சு ஒரு நல்ல படம் எடுங்க. ஐ எம் வெயிட்டிங். உங்களுக்கு 2 பேருக்கு தான் போட்டியே. பார்த்துருவோம் தம்பி. என் கூட்டம் ஜாஸ்தி. என் படத்தை ஓட விட்டுருவாங்க. வடக்குலாம் ஓட விடுவாங்க. பார்த்துருவோம். பாருங்க. டேய் என்னடா வேலை நல்லா நடக்குதா? போயிட்டு இருக்கு தலைவரே. அங்க பர்றா நல்லா பண்றா. ஏய் கொஞ்சம் நவுற திரும்ப நல்லா டைட்டா இருக்கு தலைவரே. ஏய் ஏன் நான் ஸ்ட்ராங் இல்லடா. வரவனுங்க ஏறி மீச்சு வந்துன்னு போயினே இருப்பானுங்க. பரம தகர்த்தான் தூக்கி பேத்து எடுத்துன்னு போயிருவானுங்க. ஏமன் தகரம் கல் தட்டு என்ன ஆக போதோ. ஐயோ இருந்தாலும் நல்லா தட்டு ஸ்ட்ராங் அடிக்க கிரீஸ் வச்சிருந்தீங்கன்னா நைஸா அப்படி தடவி. ஆமா டேய் இந்த வந்துட்டான் பாரு. டேய் இன்னையில இருந்து 4 நாள் கழிச்சு தான்டா கூட்டம். இன்னையே குடிபூர வந்துட்டான் பாரு. ஏன்டா என் தாலி இருக்கே போட. ஆமா தலைவரு, தலைவர் பாண்டிக்கு வராருல்ல, இங்கேயாச்சும் பாஜக வைத்து பேசுவாரு. அவர்தான் பேச மாட்டான்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு அதையே அங்க தொட்டு அங்க நட்டுற தட்டுறா அங்க தட்டுறா. தலைவரு இதே மாதிரி இப்ப பாண்டிச்சேரி வராருன்னு சொன்னாங்கல்ல, அங்க இருக்கிற ஒயின் ஷாப் எல்லாம் மூட சொல்றாங்க. எப்படி இருக்கும் இந்த பாரு? அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தான் பொருந்தும். பாண்டிக்கு வரவங்களுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் போடல. புரியுதா? இங்கெல்லாம் போட முடியாதுடா. ஐயோ புரிஞ்சுக்கோ. இங்க வேற நானே என் அண்ணன் பேர்ல ஒயின் ஷாப் நடத்தி நிக்கிறேன். ஏன் வருமானம் மண்ணாடி போடுறான் பாரு. அந்த மண்ணாடி போடுறா அங்க போடுறா நல்லா குத்துறா. டேய் இந்த பாரு குழந்தைங்களை கூட்டுன்னு வராதனா இப்பயே வந்துட்டான். ஸ்டேஜ்ல ஏறி போட்டோ எடுக்க வந்துட்டான். காரு கீர்னு எல்லாம் போங்கடா வீட்டுக்கு போங்கடா. இந்த பாரு வயசானவங்க எல்லாரையும் கூட்டுன்னு வரானுங்க தாலி எடுக்கிறதுக்குன்னு. என்னடா? ஆமா அப்ப யாரு எதிர்த்துதான் பேசுவாரு நம்ம தலைவரு? பாண்டிச்சேரியா? ஆமா. ரங்கசாமி ஃப்ரெண்டு. ஆமா. நமச்சிவாயம் தோஸ்து. அதிமுக நம்ம பங்காளி. திமுகவே பேசுவோமே. எப்படியா அவரு என்ன பேசுறான்னு எனக்கு புரியாது. நான் பேசுறது யாருக்கும் புரியாது. நீ பண்ணு வேலையை பாரு. நான் போய் தலைவரை போய் இட்டுன்னு வந்து கூட்டுன்னு வரேன். அதுதான் எனக்கு பெரிய வேலையே. இது முடிங்க சீக்கிரம். போராடுவோம் 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 போராடிட்டே இருப்போம். போராடுவோம் 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 போராடுவோம். திருப்பி விட்டேன். என்னடா முன்னாடி எல்லாம் போனோம் ஏதாவது பண்ணுவானுங்க. இப்ப கடிக்கிறானுங்க. ரொம்ப விஷமேறி இருக்கானுங்களே. ஆச்சரியக்குறி வெற்றி கழக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, திட்டமிட்டு நம்மளுடைய தொண்டர்களை முடக்கக்கூடிய வேலைகளை இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பண்றாங்க. முக்கியமா காவல்துறை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. இந்த பையன் வந்து காவல்துறை கடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைரல் பண்றாங்க. உண்மையிலே இது எல்லாமே நம்மளை வந்து முடக்கிறதுக்கான செயல். அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த காவல்துறை அதிகாரி வந்து வழக்கமா ஒரு 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 சாதாரண ஷூ தான் போட்டு வருவார். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா ஒரு வேணுக்குனவே ஹீல்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு பூட் ஷூவை போட்டு வந்திருக்காரு. பூட் ஷூவை போட்டு வந்து அப்படி நசுக்கி இருக்கிறாரு. அது நசுக்கிறதுனால தான் அந்த பையனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கை லாக் ஆனதுனால அவன் கடிச்சிருக்கான். மற்றபடி அவன் வந்து அவன் கடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறேன் பாருங்களேன். தம்பி ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. இப்போ இவருடைய காலை வந்து நம்ம கடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ண போகிறோம். உண்மையிலேயே அவர் கடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நீங்களே பாருங்கள். தம்பி நீங்க தானே அந்த போராட்டத்துக்கு போனீங்க? ஓகே ஓகே எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். அதாவது யாரோட காலையாவது நம்ம மிதிச்சோன்னா கடிப்பாங்க. அதுதான் அந்த போராட்டத்துலையும் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் இந்த பையனையும் நம்ம வந்து பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே சொல்ல போனோம்னா அந்த பையன் நம்ம கட்சியே இல்லை.
அவன் வந்து சும்மா வந்தான், திடீர்னு உள்ள பூந்துட்டான். அவன் வந்து வெளிக்கட்சிக்கார ஆளுங்கட்சி ஆளுங்க அனுப்புன ஆள். அவன் வந்து எப்படி உள்ள வந்தானே தெரியாது. நம்ம ஆளுங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா அவன் உள்ள வந்து நம்மளை வந்து இந்த கூட்டத்தை வந்து சிதைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சிருக்கிறான். மற்றபடி அவன் நம்ம கட்சி ஆளே கிடையாது. அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ரோகிணி தேட்டரில் எப்படி கழட்டி விட்டு கடைசியில் நம்ம கட்சி வக்கீலை வச்சு அவனை வெளியே எடுத்தோமோ அதே மாதிரி இப்போ கழட்டி விட்டுருவோம். நம்ம கட்சி வக்கீலே அவனை வந்து வெளியில் எடுப்பாங்க. பட் ஆனால் அவன் நம்ம கட்சி ஆள் இல்லை. தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அன்பிற்கிலேயே தமிழ் சொன்ன அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கூட கூட்டம் வேற யாருக்கா வந்திருக்கா தம்பி? வேற யாருக்கா வந்திருக்கா சொல்லு தம்பி. வந்திருக்கா வேற இடம் எனக்கு தான் வருது. ஒரு கோட்டருக்கும் இல்லை காசு கொடுக்காம வர கூட்டம் எனக்கு மட்டும்தான். ஏன்னா நான் கொடுக்க மாட்டேன், வாங்குவேன். அது வேற தம்பி. உங்க அனைவருக்கும் சொல்றேன், ஒன்றே ஒன்று சொல்றேன், கேட்டுக்குங்க. நான் எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய கூட்டம் தான் இது. இது தற்கூரி கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம். நான் எதை சொன்னாலும் கேட்பாங்க, எதை சொன்னாலும் கேட்பாங்க. ஆமா, ஊறுகாய பத்தி கதை சொல்லவா? ஆமா ஆமா ஆமா, கறி ரெசிபி சொல்லவா தம்பி? வடச்சட்டியில எண்ணெயை பொறிக்க வச்சு சின்ன உள்ளிய போட்டு கறி உளுந்த பெரட்டி கொஞ்சம் அந்த ஊற வச்சு அந்த குக்கர்ல போட்டு எடுத்து அந்த ஆமக்கறியை உள்ள போட்டு பிசைஞ்சு கறி மசாலா போட்டு அப்படி கொதிக்க விட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லியை போட்டு வாசைக்கு எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் தம்பி. கடல் ஆமையா இல்ல ஆத்த ஆமையா இல்ல வயல் ஆமையா? ஏதோ ஒரு ஆமை. மான் ஊரா தெரியுமாடா? பயத்துக்கார பயில மான் ஊருகா தின்றீங்களாடா நீ? நான் ஒரு மேடல் போய் மான் ஊருகா வேண்டான்ட்டு இப்ப என்னை பக்கத்துல இருக்கவங்க என்னைய பார்த்து கேட்டாங்க, என்ன தம்பி இது மான் ஊறுகாயே திங்க மாட்டேங்குது, எங்க போய் வேட்டைக்கு சண்டைக்கு போகும்? எனக்கு வயிற்று எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாய் போயிட்டது. அதனால எடுத்து மான் ஊறுகாயை சட்டியா எடுத்துனேன். மறுநாள் கலக்கிருச்சு. அது வேற அது இப்படி நான் பல கதைகள் சொல்லுவேன். இந்த கை உடஞ்சிருக்குல்ல, இதுக்கு கட்டு போடக்கூடாது. நான் பைத்தியக்கார மாதிரி சொல்லி நான் உசாரா கட்டு போட்டேன். ஆனா அண்ணன் பேச்ச கேட்டுருந்தா பைத்தியக்காரங்க ஏதோ இலைய எடுத்து சுத்தி இருப்பாங்க. அதுதான் இந்த தத்துவார்த்த கூட்டம். அதுதான் இந்த தத்துவார்த்த தற்கொலை கூட்டம் அல்ல. என் கூட இருக்கிற தற்கொலை கூட்டம் அல்ல, தத்துவார்த்த கூட்டம். AK-57 கதையில ஆரம்பிச்சு இன்னைக்கு விட்டு இருக்கிற மான் ஊறுகா கதை வரைக்கும் பொறுமையா ஒரு கூட்டம் கேட்குது என்றால் அதுதான் தத்துவார்த்த கூட்டம். தெரிஞ்சு போயிடாதீங்க, செருப்பு சரியா அடிச்சு விடுறீங்க.